Dear students, TNEA Choice Filling 2026 இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்றால் என்ன, சாய்ஸ் லிஸ்ட் தயாரிப்பது எப்படி, சாய்ஸ் ஃபில்லிங்கில் செய்யக்கூடாத தவறுகள், சாய்ஸ் ஃபில்லிங் முதல் அட்மிஷன் வரை எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சாய்ஸ் ஃபில்லிங் என்பது நாம் படிக்க விரும்புகிற கல்லூரி ப்ளஸ் பிரிவை நம்ம விருப்ப வரிசைப்படி, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தேர்வு செய்யும் செயல்முறையாகும். அதாவது நம்ம ரேங்க், கம்யூனிட்டி, சீட் அவைலபிலிட்டி ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் கொடுத்துள்ள மிக உயர்ந்த விருப்பத்திற்கு முதலில் இருக்கை சீட் ஒதுக்கப்படும். ஒரு உதாரணம், இப்போ முதல் விருப்பமாக அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரும், ரெண்டாம் விருப்பமாக அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரும், மூன்றாவது விருப்பமாக அண்ணா யூனிவர்சிட்டி சேலம் மெக்கானிக்கல் இன்ஜினியரும், நான்காம் விருப்பமாக அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும், ஐந்தாம் விருப்பமாக அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம கொடுத்துருந்தோம்னா, நம்ம ரேங்குக்கு முதல் 2 கல்லூரிகள் சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, மூன்றாவது தேர்வான அண்ணா யூனிவர்சிட்டி சேலத்தில் சீட் இருந்துச்சுன்னா அதை நமக்கு வழங்குவாங்க. அதன் பிறகு இந்த 4, 5 விருப்ப வரிசைகளை பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம விருப்ப வரிசைகளை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நமக்கு மிகவும் விரும்பக்கூடியவற்றை முதலிலும், அதற்கடுத்த விருப்பத்தை அதற்கடுத்தும் நம்ம வரிசைப்படுத்தி வைப்பது நமக்கு விருப்பமான கல்லூரிகளில், விருப்பமான துறைகளில் சேருவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் செய்யும் முறை, முதல்ல நம்ம லாகின் பண்ணி உள்ளர போயிடனா டிஎன்ஏ போர்ட்டலில். அதற்கு பிறகு சாய்ஸ் ஃபில்லிங்கை ஓப்பன் பண்ணோம்னா, அதில் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா, அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸு நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸை சூஸ் பண்ணோம்னா, அதில் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம பார்க்க விரும்புகிறோம் சாய்ஸை அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளினா திருச்சிராப்பள்ளியை சூஸ் பண்ணிட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள எல்லா காலேஜ் நேமும் அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த காலேஜில் நம்ம சாய்ஸ் வைக்க விரும்புகிறோமோ அந்த காலேஜை சூஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் காலேஜில் எந்த பிரான்ச் நம்ம சூஸ் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணோம்னா அது நமக்கு சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இப்படி ஆட் ஆகும்போது நம்ம எப்படி அந்த சாய்ஸை வைக்கணும்னா, நம்ம ரொம்ப விரும்புகிற காலேஜ் ப்ளஸ் பிரான்ச்சை நம்ம அதில் சேர்த்து வைக்கணும். ஸோ அதில் மிகவும் பிடித்தது முதலாவதாகவும், அதற்கு அடுத்து பிடித்தது அதற்கு அடுத்ததாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்த வேண்டும். மிகவும் பிடித்ததை முதல், குறைவாக பிடித்தது வரை வரிசைப்படுத்த வேண்டும். இறுதியாக நம்ம என்ன பண்ணணும், இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை சேவ் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே நம்ம அந்த இதை லாக் செய்யணும். அப்படி லாக் செய்யணும்னா ஃபைனல் ஸ்டேஜில், ஃபைனல் டைம், இந்த நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தேதியில் அன்று மாலை தானாக அது லாக் செய்யப்பட்டுவிடும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்னென்னா, நமக்கு மிகவும் பிடித்த கல்லூரியில் முதலில் வைக்க வேண்டும். அதாவது நம்ம ரேங்குக்கு வாய்ப்பு குறைவாக உள்ள கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை விருப்பமான கல்லூரினா அதை ஃபஸ்ட்டு வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும்னா அதுதான் என்னோடய முதல் விருப்பம்னா, அது என்னோடய கட் ஆஃபுக்கு கிடைக்கல, ரேங்குக்கு கிடைக்காதனாலும் அந்த கல்லூரியை முதல்ல வைக்கணும். அதற்கு பிறகு அதிகம் வாய்ப்புள்ள கல்லூரிகளை நம்ம ஆட் பண்ணணும். அதற்கு அடுத்து கடைசியாக நம்ம இந்த கல்லூரியெல்லாம் கட்டாயம் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கல்லூரிகளையும் சேர்த்து வைக்கணும். அதாவது முடிந்தவரை அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை நாம் நிரப்புவது நல்லது. அதாவது 50 to 100 எண்ணிக்கையிலான சாய்ஸ் லிஸ்ட்டை தயார் பண்ணுறது நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கம்யூனிட்டி எம்பிசின்னு வச்சுக்கோங்க, பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் திருச்சி. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு திருச்சி மற்றும் அருகிலுள்ள தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் பகுதியில் உள்ள கல்லூரிகளையும் சேர்த்து சாய்ஸ் ஃபில்லிங் செய்தால் நல்ல வாய்ப்பு இருக்கும். திருச்சியை மட்டும் சூஸ் பண்ணி அந்த மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்காமல் அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளையும் சேர்த்து வைக்கும்போது நம்மளோட வாய்ப்பு அதிகரிக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது
குறைவான சாய்ஸ் மட்டும் வைப்பது. 10லேருந்து 20 சாய்ஸ் மட்டும் வச்சுட்டு சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிந்தவரை 50 to 100 அல்லது அதற்கு மேல் சாய்ஸ்களை நிரப்ப வேண்டும். ரெண்டாவது, கிடைக்கும் என்ற காரணத்திற்காக மட்டும் விருப்ப வரிசையை மாற்றாதீர்கள். நீங்கள் உண்மையிலே படிக்க விரும்பும் கல்லூரியை மேலே வையுங்கள். அதாவது உங்கள் விருப்ப வரிசைப்படியே சீட்டு ஒதுக்கப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க விரும்புகிற கல்லூரியை மேலே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிடச்சுன்னா அந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேற ஒரு கல்லூரியை மேலே வச்சுட்டு உங்கள் விருப்ப கல்லூரியை கீழே வச்சிட்டிங்கன்னா வேற ஒரு கல்லூரி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இப்போ படிக்க விரும்பின கல்லூரியை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அதுக்கு கீழே வராது. நீங்கள் இப்போ படிக்க விரும்பின கல்லூரி ரெண்டாவதாகவும் ஒரு கல்லூரியை விருப்பமில்லாத ஒரு கல்லூரியை மேலே வச்சுருந்தீங்கன்னா விருப்பமில்லாத கல்லூரியில் நமக்கு இடம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு கீழே வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணாது, செக் பண்ணாது, நம்மளோட விருப்பத்தை தேர்வு செய்யாது. அதனால் நம்ம ஒரு காலேஜ் கிடைக்குங்கிறதுக்காக விருப்பமில்லாத கல்லூரியை மேலேயும் விருப்பமானதை கீழேயும் வச்சிடாதீங்க. மூணாவது, பிடிக்காத காலேஜ் மற்றும் பிரான்ச்சை சேர்க்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் அந்த பிடிக்காத காலேஜை வந்து வச்சிட்டிங்கன்னா அதை மாற்றுறது வந்து எளிதான விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் படிக்க தயாராக இருக்கும் சாய்ஸ்களை மட்டும் சேர்த்து வைக்கவும். அடுத்தது, காலேஜ் பெயரை மட்டும் பார்த்து தேர்வு செய்யாதீர்கள். அதாவது பெரிய காலேஜு ரொம்ப ஃபேமஸானது அப்படிங்கிற அந்த காலேஜ் பெயரை மட்டும் வைத்து காலேஜை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அங்கே பின்வரும் அம்சங்களையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் வசதி, இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர், NBA NAAC அக்ரிடேஷன், இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு பின்னாடி எதிர்காலத்துக்கு நம்மளோட படிப்பு முடித்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். அடுத்து, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிரான்ச்சை வந்து கவனிக்காமல் விட்டுறாதீங்க. நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் முக்கியம்னா அதை விருப்ப வரிசையில் முன்னிலைப்படுத்தணும். அதை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படி இப்படின்னு மாற்றி வேறு ஏதாவது வச்சுட்டு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் கட் ஆஃபை முழுமையாக நம்பக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் கட் ஆஃப் வந்து மாறும். அதனால் நமக்கு இந்த காலேஜுக்கு கிடைச்சா பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கல்லூரிகளை முதலாவதாகவும், இந்த நம்ம கட் ஆஃப் ரேங்குக்கு இந்த காலேஜெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத இரண்டாவதாகவும், இந்த காலேஜெல்லாம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற காலேஜுகளை மூன்றாவதாகவும் வைத்து நம்மளுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை தயார் பண்ணணும். அதே மாதிரி கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. கடைசி நாள் வரைக்கும் ஏன் காத்திருக்கக்கூடாதுன்னா, இன்டர்நெட் பிஸின்னு வரும், அப்புறம் டெக்னிக்கல் எரர் இருக்கும், இந்த மாதிரி சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சிடணும். அடுத்து, நம்ம செஞ்ச சாய்ஸ் லிஸ்ட்டை சேவ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அதை சேவ் பண்ணிட்டோமாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் ஏற்கனவே ஒருத்தர் சாய்ஸ் லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நம்ம ரேங்க்கு, நம்ம கம்யூனிட்டி, நமக்கு விருப்பமான பிரான்ச்சு, எந்த மாவட்டத்தில் படிக்க விரும்புகிறோம், அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நம்மளோட சாய்ஸ் லிஸ்ட்டு இருக்கணும். அடுத்து, ஒரு மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளை மட்டும் நம்ம தேர்வு செய்யக்கூடாது. உங்கள் முதல் விருப்பம் திருச்சி என்றாலும் தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் இந்த திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல கல்லூரிகளில் இருக்கின்றது என்று தெரிந்தால் அவற்றையும் நாம் சேர்த்தால் சீட் கிடைக்கும் வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10லேருந்து 15 சாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த கல்லூரிகளாக லிஸ்ட்டில் வைக்கணும். அந்த கல்லூரியில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை விருப்பமாக எடுத்துக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கணும். அதற்கு அடுத்து வைக்கக்கூடிய சாய்ஸஸ் வந்து நம்ம எடுத்துருக்க ரேங்குக்கு இந்த கல்லூரியெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கல்லூரிகளை லிஸ்ட்டில் சேர்க்கணும். அதற்கு கடைசியாக 40லேருந்து 60 சாய்ஸ் வந்து நம்ம கட் ஆஃபு, அதை ஒட்டி உள்ள அதுக்கு கீழே உள்ள 1-2 கட் ஆஃபு ரேங்கு கம்மியாக உள்ள கல்லூரிகளையும் நம்ம லிஸ்ட்டில் வச்சோம்னா
மேலே உள்ள கல்லூரிகள்லாம் கிடைக்காம போனாலும் இந்த நம்மளோட ரேங்க் கீழே உள்ள கல்லூரிகளை வைக்கும்போது கட்டாயம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நமக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்காது. ஸோ இப்படி மேலே உள்ள வழிமுறைகளை பின்பற்றி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறது கட்டாயமாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நன்றி.